சமூகத்தில் ஒற்றுமை இல்லையே. உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா? ரொம்ப அழகான வரலாறு. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் தொழுகையை முடிக்கிறார்கள். சுபஹ் தொழுது விட்டு சஹாபாக்கள் வெளியே வருகிறார்கள். பள்ளிவாசலை சுற்றிலும் ஓநாய்கள் அமர்ந்திருக்கிறது. சுத்தி சஹாபாக்கள் பள்ளிவாசலை விட்டு இறங்கி வெளியே போக முடியல. எல்லாம் ஓநாய். இன்னொரு ரிவாயத்தில் சலம் என்று இருக்கிறது, நரிகள் என்றும் இருக்கிறது, திரவு என்றும் இருக்கிறது. எல்லாம் ஓநாயா சுத்தி இருக்கு. சஹாபாக்கள் வேகமா ஓடி வந்து, நாயகமே இன்னைக்கு ஒரு அதிசயம், பள்ளிவாசலுக்கு வெளியே ஓநாய்கள் எல்லாம் முற்றுகையிட்டு இருக்கிறது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போனாங்க. அந்த ஓநாய் எல்லாம் அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. அதுல எது பெரிய நாயோ அதிடத்திலே பேசினார்கள். பேசுகிற ஒழுக்கத்தை கூட பெருமானார் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்ப அந்த பெரிய ஓநாய் இடத்திலே போய், எதற்காக எங்களிடத்தில் வந்திருக்கிறீர்கள், இங்கு வந்து முற்றுகையிட்டு இருக்கிறீர்கள், என்ன காரணம்? நாயகமே, எங்களுக்கு உணவு தட்டுப்பாடு வந்து விட்டது நாயகமே. முதல்ல இவங்க எல்லாம் ஆடுதான் மேய்ச்சாங்க, இப்போ ஆடுதான் மேய்க்கிறாங்க. முதலில் ஆடுகளை மேய்க்கிற பொழுது எங்களுக்கு ஆடுகள் கிடைக்கும் நாயகமே. இப்பொழுது எங்களுக்கு ஆடுகளே கிடைப்பதில்லை. எங்களுக்கு ஆடுகளை, உங்களுக்கு உணவில்லை நாயகமே. அதனால் முறையிட வந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், உங்களுடைய ஜக்காத்தும் தர்மமும் என்ன வேலையை செய்தது பார்த்தீர்களா? உங்களுடைய ஆடுகளை அந்த ஓநாய்களின் கண்ணில் இருந்து மறைத்து விட்டது பார்த்தீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதுக்கு முன்னாடி ஆடு காணாம போயிடும். இப்ப நீங்க தான தர்மங்கள் செய்கிற பொழுது அது உங்களுடைய ஆடுகளை எப்படி பாதுகாத்திருக்கிறது பார்த்தீர்களா? சொன்ன நாயகம் கேட்டு வந்த ஓநாயை விட்டு விடுவார்களா? பசிக்கிறது என்று ஓநாய் வந்திருக்கிறது. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிமேல் எந்த ஆடு மந்தையை விட்டு தனியாக இருக்கிறதோ அது உன் உணவு என்றார்கள். எந்த ஆடு மந்தையை விட்டு தனியாகிறதோ, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற விளக்கசாலிகள் முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள், யார் சுன்னத்து ஜமாஅத்தை விட்டு தனியாகிறார்களோ வேட்டையாடுகிற ஆடாக சைத்தான் இருக்கிறான், வேட்டையாடுகிற ஓநாயாக சைத்தான் இருக்கிறான். மன் ஃபாரக்கல் ஜமாஅத்த ஷிப்ரா, ஒரு ஜான் ஜமாஅத்தை விட்டு விலகினால் ஃபக்கத் ஹலஅ ரிபகத்தல் இஸ்லாமி மின் உனுகி, தன் கழுத்தில் இருந்து இஸ்லாத்தினுடைய கயிற்றை கட்டிக் கொண்டான் என்றார்களே கண்மணி நாயகம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஒற்றுமையை எவ்வளவு அழகா ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். சூரா ஓதும்